கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமீன். உயிர்த்தெழுந்த பண்டிகை இன்றைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஈஸ்டர் பண்டிகை, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள், அவர் மறுரூபமான நாள். இந்த நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் நம்மளோடு ஜீவிக்கிற தேவனாகிறாரு. ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அவர் கண் இருந்தும் காணாத, செவி இருந்தும் கேளாத, வாயிருந்தும் பேசாத தெய்வம் இல்ல. அவர் நம்மளை காண்கிற தேவனாகிறாரு. நம்ம கஷ்டத்தை, நம்ம உபத்திரத்தை, நம்ம ஜெபத்தை அவர் காண்கிற தேவனாகிறாரு. அவர் ஜெபிக்கும் போது அவர் கேட்கிற, செவி கொடுத்து கேட்கிற தேவனாகிறாரு. நமக்கு பதில் தந்து நம்மோடு பேசுகிற தேவனாகிறாரு. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராய்ச்சி கொண்டிருக்கோம். அதனால கவலை விட்டுருங்க, கஷ்டத்தை விட்டுருங்க. அவர் உயிரோடு இருந்தது, மரித்து எப்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்தாரோ அதே போல நம்ம வாழ்க்கையில மரித்து போன காரியம் எல்லாவற்றையும் தேவன் மீட்பராய் இருந்து உயிரோடு உயிர் பெறும்படியாக கர்த்தர் மிகப்பெரிய ஜீவனை தரப்பாரு. மரித்து போன காரியங்கள் அநேகம் இருக்கலாம். நமக்கு சரீர பலவீனங்கள், நமக்கு நியாயமா வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், சொத்துகள், படிப்பு காரியங்கள், ஊழிய காரியங்கள், அநேக காரியங்கள் வாழ்க்கையில மரித்து போய் இனிமேல் எழும்பவே முடியாது. அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போனதுக்கு சமம் சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாட்கள்ல ஒரு ஜீவனை தரப்போறாரு, ஒரு மீட்பை தரப்போறாரு. ஏன்னா அவர் மீட்பராய் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை தரும்படியாக, உங்க வாழ்க்கையில மரித்து போன எல்லா காரியங்களையும் உயிரோடு ஜீவனோடு எழுப்பும்படியாக, உங்க சந்தோஷம், இறந்து போன சந்தோஷம், சமாதானம், விடுதலை எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தரப்போறாரு. இறந்த சகலத்தின் திருப்புக்குள்ள வசனத்தின் பிரகாரமாக எந்தெந்த காரியங்கள் நீங்க இழந்து தவித்துக் கொண்டிருக்கீங்களோ, அது ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், நியாயமா வேண்டிய சொத்தா இருக்கலாம், என்ன காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இறந்து போன எல்லா காரியங்களும், மரித்து போன எல்லா காரியங்களும் இந்த நாட்கள்ல உயிரோடு இருந்த தேவன் அந்த உயிரோடு இருந்த மீட்பை உங்களோடு இருந்து உங்களை நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை சொந்து கொள்ளும்படியாக சகலத்தையும் திருப்பி கொடுக்க பாரு. விசுவாசத்தோடு காத்துருங்க. கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் ஆராய்த்து கொண்டிருக்கோம் சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சமூகத்துல அந்த காத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உயிரோடு இந்த தேவன் உங்க வாழ்க்கையில மரித்து போன எல்லா காரியங்களையும் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுப்புவாராக. விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.